ஸ்டாண்டலோன் பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பேய் படம் மர்மர் வருகிற மார்ச் 7 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். ப்ரோ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சோ இப்போ. வன்னியரசு எங்கள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்கிறாரு, நாங்கள் என்றென்றும் இஸ்லாமியர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ விஜய் நிற்க வராரு, அதுதான் உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை கொடுக்குதோ? உணர்ச்சி வசப்பட்டு வன்னியரசு அப்படி பேசிப்பாரோ? அப்பெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் வம்புகளுக்கு தேவைகளுக்கு ஏதாவது வரும்ன்றிருக்கா, அந்த அம்மா இப்போ யாருன்னே தெரியாது. தேவையில்லாத சர்ச்சைங்க. திருமாவளவன் வந்து சொகுசு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு 50 வயசு வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு கடைசியாக வந்து அரசியலுக்கு வராங்க அப்படின்லாம் வந்து திருமாவளவன் விஜயை மறைமுகமாக சாடுறாரு. என்னதான் காரணம்? அதில் விஜய் பேரை சொல்லி சொன்னாரா? நடிகர்கள் என்று சொல்லியிருப்பார். அவ்வளோ பெரிய தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி களமாடக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் பொதுவெளியில் பெண்களை கேவலப்படுத்துவதை போல கருத்துக்களை பதிவு செய்கிறார். அது தப்பு. இன்னொன்று சொன்னால் அவரை பேசுறதுக்கு தூண்டுறாங்க பத்திரிகையாளர். உங்களை மாதிரி பத்திரிகையாளர்னா அவர் வம்புக்கு இருக்கிற மாதிரி தூண்டும் பொழுது அவர் வார்த்தைகளை விடுகிறார். தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், அவர் தவறாக தான் பேசியிருக்கார், ரைட்டுங்களா? அதுதான் நானும் சொன்னேன். அதே மாதிரி இந்த விவகாரத்தை சீமான் தவறா பேசிட்டாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த அம்மா பல தருணங்கள்ல சீமான கேவலமா பேசியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் எங்க போனீங்க? சீமான் ஒன்றும் புத்தர் இல்லை, அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து கிஞ்சாவும் இல்லை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம். நீங்கள் விஜயை வந்து தொடர்ந்து விடுதலை சிறுத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் சீண்டிக்கிட்டே இருக்கீங்க. என்னதான் காரணம்? வன்னியரசு கூட வந்து ஒரு தொலைக்காட்சியில் தேவையில்லாத ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு கடுமையான கண்டனத்தை கூட தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? ப்ரோ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சோ இப்போ. அப்படிலாம் அவர் தம்பி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். தம்பி வன்னியரசு எங்கள் கட்சியுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஒரு கருத்து சொல்கிறாரு, அதுக்கு அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு கருத்து மோதல் தான். ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம்னா, இப்போ சினிமாவுக்கு வரும்போது வந்து தீபாவளினா அது ஒரு மோதல் வரும், அஜித் படம் இவர் படம்னு வரும். அது மாதிரி அது திரைப்படத்தில் வருதில்ல. ஒரு அரசியலுக்கு வரும் பொழுது அவர் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அதற்கு எதிர்கருத்துக்களை சொல்லுவதான வழக்கம். இல்லை, கருத்து ரீதியாக மோதலுங்கிறது ஏற்புடை தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஏதோ அச்சுறுத்த போறாங்க விஜய்க்கு. அந்த ஊடக விவாதத்தில் அவர் பேசியிருக்காரு, இஸ்லாமியர்களை கண்டா விஜய்க்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவை இப்பயே ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்படிங்கிறது தானே இதில் உள்ளர்த்தம். வன்னியரசு என்ன பேசினான்றதை நான் பார்க்கல. சரி, பார்க்காம அது கருத்து சொல்வது அவ்வளோ சரியாக இருக்காது. ஆனால் இஸ்லாமியர் தோழர்களுக்காகவோ கிறிஸ்தவர்களுக்காகவோ அன்னமும் சொல்லப்போனால் சிறுபான்மை மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். அது நிச்சயம் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது. ஆனால் நிச்சயமாக இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக அன்பு தம்பி வன்னியரசு எந்த கருத்தையும் பதிவு செய்திருக்க மாட்டார் என்பதை மட்டும் ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். இல்லை, வன்னியரசு இஸ்லாமியருக்கு எதிராக பேசல, இஸ்லாமியர்கள் மூலமாக விஜய்க்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால ஒய்பிரி பாதுகாப்பு அப்படின்னு வந்து அந்த ஊடக விவாதத்தில் அவர் பேசிட்டார் அப்படிங்கிறதான் அவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயம். அவங்களுடைய அந்த அறிக்கையில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தல் என காரணம் காட்டி எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் பாதுகாப்பு பெற்றதாக எல்லளவும் அறமற்ற அபாண்டமான ஒரு பொய்யினை தொலைக்காட்சி ஊடக ஒன்றில் பேசியிருக்கும் சகோதரர் வன்னியரசு அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் கடுமையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்லி கழக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் தமிழக வெற்றி கழகம் திருமதி தாஹீரா அவங்க வந்து போட்டிருக்காங்க, அறிக்கை கொடுத்துருக்காங்க. சரி, அது என்னன்றதை பார்ப்போம். ஏதோ அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, அது என்னென்ற பாருங்க. நாங்கள் ஒரு கருத்தை தெளிவாக சொல்ல முடியும், நாங்கள் என்றென்றும் இஸ்லாமியர் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு கட்சி. இப்போ விஜய் நிற்க வராரு, அதுதான் உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை கொடுக்குதோ? இல்லை, நிற்கட்டுமே, நல்லா நிற்கட்டுமே. நாங்கள் ஒன்றும் இப்போ எதிர்ப்பு தெரிவித்தோமா? முதலில் அரசியலுக்கு வரும் பொழுது அவரை வருக வருக என்று வரவேற்றவர் எழுச்சி தமிழர். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் மிரட்டினாங்க, என்ன சினிமா படத்துலலாம் வரீங்க, ஏன் நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே நாங்கள் வரவேற்றோம். ஆனால் அப்படிலாம் இல்லை, சினிமாவிலேருந்து வரலாம், இன்ஜினியராக இருந்தால் கூட வரலாம், என்ன எந்த ஃபீல்டில் இருந்த டாக்டர் வரலாம், எல்லாம் பலதரப்பட்ட ஆளுமைகள் வாங்க அரசியலுக்கு, மக்களுக்கு நல்லது செய்யுங்க. நல்ல விஜய் அரசியலை வந்து நாங்கள் எதிர்ப்பாக பார்க்கவில்லை, அவரை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இல்லை, இஸ்லாமியர்கள் குறித்து வன்னியரசு பேசினது இப்படி ஒரு விஷயம் இருக்க, அவங்க எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிடுறாங்க. சிஏ சட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர் மக்களை தம் நெஞ்சில் வைத்து நேசிப்பராக எங்கள் தலைவர் இருக்கார், எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும்
பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கன்னு சொல்லி அவங்க வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறிட்டு வருது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்களே. அது யதார்த்தம் தானே, உண்மை தானே சொல்கிறாங்க. நம்ம அதை ஒன்றும் அந்த பெண்மகளே ஒரு இஸ்லாமிய பெண்மகள் சரிதானே. சேரக்குறைய அந்த கட்சியிலே வந்து ஒரு 4-5 முன்னணி தலைவர்களில் ஒரு பெண்மகளும் இருக்கிறாங்க. அவங்க தான் நினைக்கிறேன். அவங்க தான் இது ரைட்டு, சிறப்பு தான். விஜய் வந்து எப்படி வந்து அவரே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தானே, அவர் எப்படி இஸ்லாமியருக்கு எதிர்ப்பாக இருப்பார்? அப்போ நிச்சயமாக இருக்க மாட்டார். அவருடைய கருத்தை நான் ஆதரிக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டு வன்னியரசு அப்படி பேசியிருப்பாரோ? அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. அவர் வம்புகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது வரணுன்றக்கா அந்த அம்மா இப்போ யாருன்னே தெரியாது. இப்போ தான் இன்றைக்கு பேசுகிறீங்களா அது மாதிரி இருக்குது. வன்னியரசு இன்றைக்கி நாடறிந்த ஒரு முக்கியமான ஒரு அரசியல் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கிறார். ரைட்டா? அப்போ அவரை பற்றி பேசினா தான் வரலாம் அப்படின்னு இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைங்க. இதெல்லாம் ஒரு சரியான ஒரு கருத்தை எடுத்து நீங்கள் போராடுங்க, அதுக்காக பேசுங்க. இது சாதாரண விஷயம். இதெல்லாம் நம்ம இவ்வளோ பெருசாக நம்ம பேச தேவையில்லை என்று நான் எண்ணுகிறேன். இல்லை, இப்போது வன்னியரசு ஒரு பக்கம் இந்த ஒரு கருத்தை வந்து ஊடக விவாதத்தில் பேசியிருக்காருன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு. நேற்றுன்னு நினைக்கிறேன் திருமாவளவன் வந்து சொகுசு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு 50 வயசு வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு கடைசியாக வந்து அரசியலுக்கு வராங்க, உடனே வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் வந்து திருமாவளவன் விஜயை மறைமுகமாக சாடுறாரு. என்னதான் காரணம்? அதில் விஜய் பேரை சொல்லி சொன்னாரா? நடிகர்கள் என்று சொல்லியிருப்பார். நீங்கள் வம்பெழுத்திடக்கூடாது. ரைட்டாக நாங்கள் விஜய் சொன்னோம்னு ஏன் நாங்கள் கமலஹாசன் சொல்லியிருக்கலாம், ஏன் நாங்கள் சரத்குமாரை சொல்லியிருக்கலாம், ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது? ஏன் அதுக்கு அடுத்து வரப்போகின்ற சூர்யாவை பற்றி சொல்லியிருக்கலாம், அடுத்து தனுஷ் வரப்போகிறார் அவரை பற்றி சொல்லியிருக்கலாம், அதுக்கு அடுத்தபடியாக சிம்பு வரப்போகிறார் அவரை பற்றி சொல்லியிருக்கலாம். அது மாதிரி ஒரு சினிமாவில் இருப்பவர்கள் நல்ல ஒரு டான்ஸை போட்டுவிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்த பிறகு மக்களை பற்றி எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் திடீர்னு நேரடியாக முதல்வர் தான் அப்படின்னு வருவதை நான் எடுத்து சொல்கிறேன். மக்களை அரசியல்படுத்த வேண்டிய எங்கள் பொறுப்பு. தனிப்பட்ட முறையில் அன்பு தம்பி விஜய் வருவதை பற்றி எந்த வகையான காழ்ப்புணர்ச்சியும் எங்கள் தலைவருக்கு இல்லை. நல்லா தெரியும் உங்களுக்கு நெறியாளர் அவர்களே. அவர் வரும்பொழுது வரவேற்றவர் எங்கள் தலைவர். அதே நேரத்தில் எங்கள் தலைவர் வந்து கட்சி எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் அடைந்த பிறகு வாழ்த்து தெரிவித்தவர் விஜய். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சுமூகமாக நட்பு உறவோடு நல் உறவோடு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போது தமிழக வெற்றி கழகம்க்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ எந்த ஒரு முரண்பாடு எதுவும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே, எந்த சிக்கலுமே இல்லை. அன்பு தம்பியை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். வாங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்மையில் பிறந்தநாள் விழா மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் வந்து நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயை வந்து சாடினதை நம்ம பார்த்தோம், ப்ரோன்னு சொன்னதை பார்த்தோம். ஏன் வந்து முதலமைச்சரை புகழ்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜயத்தான் பெரும்பாலும் எல்லாருமே சாட்டினாங்களே, எக்ஸப்ட் ஒரு சில தலைவர்களை தவிர திருமாவளவனும் பேசலை. மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருக்கட்டும், மற்ற ஒரு சில தலைவர்கள்லாம் கூட, செல்வப்பிறந்தகை உட்பட எல்லாருமே வந்து அவரை ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்லாம் ஒரு அன்பு தான், ஒரு லவ் தான். படத்தை நிறையா பார்த்துருப்பாங்க அவருடைய படங்கள்லாம். சரி, நீங்கள் அரசியல் வந்திருக்காரு அப்படின்றக்க ஒரு அன்பை செலுத்தியிருக்கலாம். அதையே நீங்கள் தப்பாக எடுக்கிறீங்க. நீங்கள் அதை வந்து தவறாக வந்து புரிந்து கொள்கிறீர்கள். பாப்பா தம்பி நல்லா டான்ஸ் ஆடின சினிமாவில் அரசியலில் வந்து ஒரு டான்ஸை போடு அப்படின்ற ஒரு இதில் கூட அவங்க பேசலாம். ஒரு அரசியல் படுத்துறது தானே. இப்போ அரசியலுக்கு விஜயை பேசாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து தவிர்த்துருந்துருக்கலாம். அதாவது அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து தவிர்த்துருக்கலாம், அல்லது விஜயை மறைமுகமாக சாடாமல் கூட முதல்வரை புகழ்ந்துருக்கலாம், அல்லது பாஜகவை திட்டிட்டு போயிருக்கலாம். ஆனால் விஜயை வந்து இப்படி திட்டணுங்கிற அல்லது இந்த மாதிரி மறைமுகமாக சாடணுங்கிற அவசியமே அந்த நிகழ்ச்சியில் தேவையில்லையே. அப்போ எல்லாம் பயம் வந்துடுச்சோ விஜயை பார்த்து? விஜயை பார்த்து பயமா? இது என்னங்க நீங்கள் பயந்து போயிருக்கிற மாதிரி இருக்கிற கேள்வி கேட்குற மாதிரி. விஜய் வந்து வர்றாருங்க. நான் சொல்கிறேங்க பிரதர், நல்லா கேட்டுங்க. திரைப்படத்தை பார்த்துலாம் ஓட்டு போடுற காலம் இந்த காலம் இல்லை. இதெல்லாம் இன்றைக்கி வந்து யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, கையிலேயே உலகம் இருக்குது. இன்றைக்கெலாம் இது வந்து டோப்பா தலையா இல்லை உண்மையான தலையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த நேரத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்திருந்தாலும் சொல்லிப்பட்டே டோப்பா தலையை வச்சு வர்றாரா நிகழ்காலத்துக்கு கூட சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அவ்வளவுக்கு மக்கள்கிட்ட வந்து சோசியல் மீடியா அப்படியே பின்னி பிணைந்து இருக்கிறது. இவர் உண்மையிலேயே மக்களுக்கு பாடுபட்டார், மக்களுக்கு உழைத்தார், மக்கள் கொண்டாடுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு திரைப்பட நடிகர், சினிமா என்பது ஒரு இது வெளிச்சம், சரிங்களா? அந்த வெளிச்சத்தை மட்டுமே மையமாக வைத்து நான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவேன் என்பது அவ்வளவு ஒரு நாகரிகமான செயல் என்பதை விட மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை யதார்த்தம். இன்னும் வந்து களத்துக்கு போகட்டும், மக்களோட பாடுபடட்டும். மாவு அழகாக சொல்லணும். இதே அரங்கத்தை சொல்லியிருக்கேன். அரசியல் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி டீ கடையில் போய் டீ குடிக்கிற விஷயம் அல்ல. அரசியல் என்பது எது என்னவென்றால் அவர் சொல்லுவாருங்க, யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம். அப்போ அவ்வளவு கடுமையானது அரசியல். எப்படின்னா, அதாவது ஒருத்தனை வந்து கேவலப்படுத்துறது அரசியல் தான். என்ன சொன்னால பெர்னாட்ஸ் என்ன சொல்லியிருக்காப்புல, அயோக்கிய பயலின் கடைசி புகலிடமே அரசியல் தான்றாப்புல.
அதே நேரத்தில் நீ வந்து அரசியலை தலையிடாமல் இருந்தால் உனக்கு எதிராளிகள் உன் வாழ்க்கையை தீர்மானிப்பார்கள். ஆக அரசியல் தலையீடு அப்படின்னு ஒரு அறிஞர் பெருமகன் சொல்கிறான். அப்போ அரசியல் என்பது நம்மோட பின்னி பிணைந்த ஒரு விஷயம். அப்போ அதை வந்து ஒரு நடிகராக இல்லாமல், திருப்பி சொல்கிறேன், ஒரு நடிகனாக இல்லாமல் தமிழக மக்களை உணர்ந்தவராக, மக்களுடைய வழியை உணர்ந்தவராக நிச்சயமாக களத்துக்கு வந்தாருன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார். இல்லை, அதான் இப்போ அவர் வந்து களத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த பூத் கமிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டார் அப்படின்னா, கண்டிப்பாக 2026 அது வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்துக்கே நகரும் அப்படின்னு சொல்லி அண்மையில் பிரசாந்த் கிஷோர் பேட்டியில் சொல்கிறாரு. திமுக கூட்டணி இப்படியே இன்டாக்டாக இருந்து அதிமுக பாஜக கூட்டணி ஒன்றிணைந்தால் அது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சர்மா ஒரு கருத்து சொன்னாருன்னு நான் ஏற்றுக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் வந்து இப்போ வந்து அது எப்படி சொல்லணும்னா, அவர் வந்து இன்னைக்கு தோற்று போனவர். ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவர் ஒரு காலத்து வெற்றி பெற்றார். 10% வந்து கடந்த தேர்தலில் வாங்கியிருக்காரு ஒட்டுமொத்தமாக. அவர் வந்து டெபாசிட் இழந்திருக்கலாம். அவர் ஊரில் டெபாசிட் போச்சுங்க, டெபாசிட் போச்சு. 4 பேர் சொல்லட்டுமா, ரெக்கார்டு வச்சிருக்கிறேன். தனக்கே அவரால் வந்து வெற்றி பெறுவதற்கான அந்த ஸ்ட்ராட்டஜி ஐடியா, இன்னும் சொல்லப்போனால் அந்த அறிவு அவருக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது இன்னொரு ஆளை எப்படி வெற்றி பெற செய்ய முடியும்? ஆனால் அந்த மேட்டரை விடுங்க, விஜயை பற்றி பேசுங்க. விஜய்க்கு என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், அவரால் முடியுமா முடியாது, அதை பேசுவோம். ரைட்டு, அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்றதெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது. நீ அதுக்குள்ளே போகவே தேவையில்லை. இல்லை, சரி, அவர் சொல்கிறத விட்டுருவோம். ஆதவ் அர்ஜுன் சொல்கிறாருல, எங்களே எப்படியாவது நாங்கள் 2026 அவர் வந்து தலைவர் ஆக்கிடுவோம், அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஆக்கிடுவோம் அப்படின்னு. இல்லை, அவங்களுக்குள்ளே ஒரு குழப்பமாக இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து கூட்டணியிலிருந்து நம்ம வெற்றி வருவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் பிரகடனப்படுத்தினார் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள். உங்களுக்கு தெரியும். அதை தான் அன்பு தம்பி ஆதவ் அர்ஜுன் சொன்னார். ஆனால் இன்றைக்கி திடீர்னு பார்த்தா பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் தனியாகவே நின்று வெற்றி பெறுவோன்றார். அப்போ இதிலேயே ஒரு குழப்பம் இருக்குது. முதல்ல அந்த குழப்பத்தை திருத்த பிறகு கூட்டணியில் நீங்கள் வெற்றி பெற போகிறீர்களா, தனித்து வெற்றி பெற போகிறீர்களா என்பதை ஆதவ் அர்ஜுனனோ இல்லை பிரசாந்தோ சொல்லக்கூடாது. தளபதி சொன்ன பிரச்சனையோ, இங்கிட்டு ஒரு தளபதி அங்கிட்டு ஒரு தளபதி, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? நடிகர் விஜய் வந்து இல்லை தலைவர் விஜய் வந்து கருத்து சொல்ல வேண்டும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே, இன்னொரு விஷயம், அண்மையில் அந்த சீமான் விவகாரம் வந்து சோஷியல் மீடியாவில் மெயின் ஸ்ட்ரீமில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அதாவது என்னுடைய கருத்து என்ன கருத்துனா, போலீஸ் அதில் அத்துமீறி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படின்னா, தனிப்பட்ட 2 பேருடைய பிரச்சனை அது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, 15 வருஷமாக அது ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போ வந்து அரசியலை விட்டு வடிவேல் வெளியில் போனாரோ அதுக்கு பின்னாடி ஒரு நகைச்சுவை மாதிரி இந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. ரைட்டாக அதை நம்ம பேச தேவையில்ல. அந்த பெண் பக்கத்தோ இல்லை அண்ணன் சீமானை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே போய் ஒட்டினாங்களே, ஒட்டி முடித்த பிறகு அவங்க படிக்கிறாங்க, படிக்காமல் கிழிக்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை. கரெக்டாக அதை போய் கிழிச்சா பண்ணுறதுக்காக உள்ளே போய் மீறி போய் போலீஸ் வந்து அங்கே இருக்கிற ஒரு முன்னாள் இராணுவ வீரரை அடித்து தூக்கிக்கிட்டு போகிறது என்பது அது வந்து அரச பயங்கரவாதம் என்று கூட சொல்லலாம். இது வந்து இன்னும் காழ்ப்புணர்ச்சி என்று கூட சொல்லலாம். அது வந்து தவறு. அதை வந்து கடுமையான கண்டனத்தை நான் அப்பயே பதிவு செய்திருக்கிறேன். இல்லை, பொதுவெளியில் சீமானவர்கள் இப்போது தரக்குறைவாக பேசுகிறாரு, இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இல்லை, அது அப்படி பேசக்கூடாது. அது ஒரு நாகரிகம் கருதி பேச வேண்டும். தன்னுடைய தலைவர் மேதகை வந்து அவர் அறிவிக்கிறார். மேதகு அவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய பழைய மாவீரர் உரையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த சொல்லாற்றல் மிக்க ஒரு மாபெரும் தலைவர். அவ்வளோ பெரிய தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி களமாடக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் பொதுவெளியில் பெண்களை கேவலப்படுத்துவதை போல கருத்துக்களை பதிவு செய்கிறார். அது தப்பு. இன்னொன்று சொன்னால் அவரை பேசுறதுக்கு தூண்டுறாங்க பத்திரிகையாளர். உங்களை மாதிரி பத்திரிகையாளர்னா அவர் வம்புக்கு இருக்கிற மாதிரி தூண்டும் பொழுது அவர் வார்த்தைகளை விடுகிறார். ஆனால் அது சாதாரண தொண்டன் பேசலாம். ஆனால் தலைமை பண்பில் இருக்கின்ற தலைவர்கள் வார்த்தையை கவனமாக பேச வேண்டும் என்பது எனது அன்பான ஒரு கருத்தை நான் அவருக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்லை, பத்திரிகையாளர் தூண்டி அவர் அப்படி பேசுகிறாரா? இல்லை, ரெண்டுமே தான் நடக்குது. தூண்டுதல் மூலமாகவும் பேசுகிறார், அவரும் வந்து அதே மாதிரி ஒரு பேசுகின்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறார். 1000 தான் இருந்தாலும் அவர் பேசினாலாம் நமக்கே பார்க்கும்போது என்னப்பா சீமான் அப்படி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எப்படி இதை நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவர் யோசிக்கவே இல்லையா? அதுதான் தவறுன்னு தான் நம்ம சொல்கிறோம்ல. இப்போ அந்த விஷயத்தை நம்ம வந்து கண்டிக்கிறோம். போலீஸ் செஞ்சது அரசு பயங்கரவாதம்ன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பெண்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த அவையில் தன்னுடைய அக்கா தங்கச்சி மாதிரி இருப்பாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம அப்படி பேசுவது, இல்லை அம்மா மாதிரி கூட இருக்கலாம், இல்லை நம்ம உறவினராக வைக்கலாம், தோழியாக கூட இருக்கலாம், அவங்கள வைத்துக்கொண்டு அப்படி பேசுவது அரசியல் அது ஒரு நாகரிகமான ஒரு செயல்பாடாக இருக்காது. இல்லை, இப்போது அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. அந்த காரணம் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் அந்த விஷயத்தை கவனிக்கல என்னன்னு தெரில. கிட்டத்தட்ட 15 வருஷமாக, குறிப்பாக சொல்லணும்னா 1 வருஷமாக 2 வருஷமாக நடிகை விஜயலட்சுமி என்ன வந்து
தரக்குறைவாக வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? எங்கள் அம்மாவை திட்டுறாங்க, என் மனைவியை திட்டுறாங்க, என் குடும்பத்தை திட்டுறாங்க, கட்சிக்காரங்களை திட்டுறாங்க. இதெல்லாம் யாரும் எதுவும் கவனிக்கலையா? இதுக்கு மட்டும் வந்து எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு முகம் சொல்லிக்கிற மாதிரி பேசுகிறனே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, இது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. இதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ல விரும்பலை நெறியாளர். இல்லை, அப்போ எல்லாருமே செலக்டிவாக இருக்கீங்க இந்த விவகாரத்தில். 2 விஷயங்கள்ல வந்து இல்லை, பெண்களை தவறாக பேசிட்டார் அப்படிங்கிறது நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில சொல்றேன். அவர் தவறா தான் பேசியிருக்கார், ரைட்டுங்களா? அதுதான் நானும் சொன்னேன். அதே மாதிரி இப்போ நீங்க அரசியல் கட்சி தலைவராக இருக்கீங்க. அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் இந்த விவகாரத்தை சீமான் தவறா பேசிட்டாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதே மாதிரி அந்த அம்மா பல தருணங்கள்ல சீமான கேவலமா பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் எங்க போனீங்க? இதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன், அதை நீ எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ என்னன்னு தெரியல. பகவான் புத்தர் காலத்தில் புத்தரை வந்து எதிர்க்க முடியாமல் சில பேர் கூட்டு சதியாக அவரை வந்து அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக கிஞ்சா என்ற பெண்மகளை செலக்ட் பண்ணுறாங்க. பேர் அழகி. நான் சொல்கிறது வரலாறு, புத்தாண்டிஸ் தம்மால் அந்த கதையே இருக்குது. புத்தர் அதாவது அம்பேத்கர் புத்தகத்தில் இருக்குது. கிஞ்சா என்பது அந்த பெண்மகள். அந்த பெண்மகளை வந்து புத்தருக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உள்ளதை மாதிரி வெளியில் செய்தியை கொண்டு வர்றாங்க. நல்லா கேட்டுக்கிற செய்தி கொண்டு வரும் பொழுது காலையில் ஏர்லி மார்னிங் வந்து புத்தர் எங்கே வாழ்கிறாங்களோ அந்த வீட்டிலேருந்து வெளியில் வர்ற மாதிரி இந்த அம்மா டெய்லி வந்துகிட்டே போயிட்டே இருக்குது. ஒரு 6 மாதம் கழிச்ச பிறகு வயிற்றில் வந்து ஒரு துணியை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு மாசமான மாதிரி வெளியில் வர்றாங்க. அப்போ கேட்குறாங்க ஆளுங்களாம் என்னங்க அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுது, பெரிய பேரழகி, பல மன்னன்கள்லாம் மயக்கிய பேரழகி. அது சொல்லுது, நான் புத்தரோட 6 மாதமாக வாழ்ந்து நான் இப்போ மாசமாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுமே. யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்த பெண்மகள் வந்து தொடர்ந்து வந்து அவதூறை பரப்புது. நல்லா கேட்டுங்க, அவதூறை பரப்புது. அப்போ மக்கள் ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்சிபிள் பண்ணலை. ஆனால் புத்தர் வந்து எந்த இடத்துல எந்த கருத்து அதுக்கு சொல்லலை. ஒரு முறை வந்து புத்தர் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மகள் அங்கே நிற்கிறாங்க. நின்று நான் இங்கே பாரு, ஊருக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற, ஊருக்கெல்லாம் கருத்து சொல்கிற, என் குழந்தைக்கு ஒரு கருத்து சொல்ல மாட்டேறியே, இது பண்ணி அப்படின்னு சொன்னதுமே அவர் சிரிக்கிறார். திருப்பி சிரிச்சுட்டு வானத்தை பார்த்து சொல்கிறாரு, இயற்கையே பிரபஞ்சமே. அவர் வந்து கடவுளை வணங்க மாட்டார், பட் இயற்கையை வந்து நம்பக்கூடியவர். இதெல்லாம் வந்து எனக்கும் அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், இது உனக்கும் தெரியும் அப்படின்னு மாதிரி ஒரு கருத்து சொன்னதுமே அந்த பெண்மகளுக்கு வந்து ஒரு இருமல் வர்ற மாதிரி சொல்கிறாங்க. இருமல் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக விழுகும்னா அப்படி டக்குன்னு துணி விழுந்துருது. அப்போ மக்கள்லாம் அடித்து விரட்டிடுறாங்க. இது ஒரு கதை, ரைட்டா? இந்த கதையில் வந்து சீமான் ஒன்றும் புத்தர் இல்லை. நல்லா கேட்டுக்கிறீங்க, நான் சொல்கிற வர பாயிண்ட் உங்களுக்கு புரியுமா நினைக்கிறேன். சீமான் ஒன்றும் புத்தர் இல்லை. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து கிஞ்சாவும் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. அப்போ மக்கள் வந்து அவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது கூட அமைதி காத்தாங்களே, யாரும் அடித்து விரட்டலையில, கிஞ்சாவை அடித்து விரட்டலையில. அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு தானே விரட்டுறாங்க. அப்போ நீ பொறுத்துருங்க. என்றைக்குமே ஒரு பெண்கள் பக்கம் வந்து என்றைக்குமே வந்து ஒடுக்கப்பட்டவள் பெண்மகள், தலைமுறை நசுக்கப்பட்ட பெண்மகள். அந்த பெண்மகள் சொல்வதில் உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ பொறுத்திருந்து நீதிமன்றமோ இல்லை உண்மையோ வெளிவருகின்ற காலத்தில் மக்கள் அந்த அம்மாவை விரட்டுவாங்க. இப்போ நீ விரட்டுங்கன்னு சொல்லும்போது அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அந்த பெண்ணுடைய கண்ணீர் அழுகிறாங்க, பார்க்குறான். அந்த பெண்ணு வந்து தன் பக்கத்து உண்மை இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. உண்மை இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். அந்த நேரத்தில் இவர் பக்கத்து நியாயமும் இருக்கலாம், யார் பக்கத்து சீமான் பக்கத்து நியாயமும் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஒரு பெண்மகளை எதிர்த்து யாரும் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் உண்மை நீ சொன்ன இப்போ கோர்ட்டு வந்து பேசி முடிக்க சொல்லியிருக்கிறாங்க, கோர்ட்டு முடிவு பண்ணட்டும். ஆனால் ஒருவேளை இவரை வந்து சதி வலையில் சிக்க வேண்டும் என்பதற்காக, இல்லை இவரை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக எப்படி புத்தனுக்கு செஞ்சாங்க பார்த்தியா, அதுமாதிரி திட்டமிட்டு செய்தால் உலகத்திற்கு ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அவனால் அமைதியாக இருந்தார்ல புத்தர், ஒன்றும் பிரச்சனை பண்ணல. இல்லை 6 மாதம் பிறகுதானே அது வெளியே தெரிய வருகிறது. அப்போ அவருக்கு 15 வருஷத்துக்கு பிறகு கூட உண்மை சீமான் பக்கம் வரலாம், உண்மை இருந்தால். இல்லை உண்மை இருந்தால் இந்த பெண்மகள் பக்கம் வரலாம். அன்னைக்கு பேசிக்கிறோமே, அதை விட்டு இப்போ அது கருத்து சொல்வது அவ்வளோ நாகரிகமாக இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஸ்டாண்டலோன் பிக்சர்ஸ் ஹேமந்த் நாராயணன் இயக்கத்தில் தமிழ் சினிமாவில் முதல் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பேய்படம் மர்மர் வருகிற மார்ச் 7 முதல். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.